அத்தியாயம் 12. நித்திலாவிற்காக வாசலிலேயே காத்திருந்த பிள்ளைகள் அவள் காரில் இருந்து இறங்குவதை கண்டதும் அம்மா என்றவாறு ஓடி வந்தனர். நித்திலாவும் பிள்ளைகளை கண்ட மகிழ்ச்சியில் வேகமாக படியேற கண்மூடித்தனமாக ஓடி வந்த அஸ்வன் கால் இடறி விடும் முன் ஸ்ரீஜா அவனை பிடித்து விட்டாள். என்ன அவசரம் அசு, அதுதான் அம்மா வந்துட்டாங்களே, மெதுவா போடா என்றதும் இப்போது கவனமாக படிகளில் இறங்கியவன் படிகளை கடக்கும் முன் நித்திலா அவனை வாரி அணைத்துக் கொண்டாள். அம்மா என்று மகனின் பின்னே வந்த மகளையும் தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டவளின் அகமும் புறமும் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தது. எப்படி இருக்கீங்க ஸ்ரீமா என்று ஸ்வேதாவின் அன்னையிடம், உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல ஸ்வேதாமா, ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, ரொம்ப நன்றிமா என்று கை கூப்பினாள். இதுல என்னங்க இருக்கு, எல்லாம் கேள்விப்பட்டேன். நீங்க முதல்ல குழந்தைய பாருங்க, பக்கத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடும். அப்புறம் அவங்க பாட்டி கிட்ட 1 மணி நேரத்துல வந்துருவன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், பாத்துக்கோங்க என்றவர் தன் மகளை அழைத்துக் கொண்டு கிளம்பவும், எங்கம்மா போயிட்டீங்க நீங்க, மிஸ் யூ சோ மச் என்ற அஸ்வன் நித்திலாவின் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைக்க தானும் மகனை முத்தமிட்டு தூக்கி கொண்டவள் மறுகையால் மகளை தன்னோடு அணைத்துக் கொண்டாள். நீங்க எப்படி இருக்கீங்க, எப்ப வீட்டுக்கு வருவீங்க, நீங்க இல்லாம எங்களுக்கு அங்க இருக்கவே பிடிக்கலம்மா என்ற ஸ்ரீ குரல் தழுதழுக்கவும் மகளை நெஞ்சோடு அணைத்தவள், ஒண்ணுமில்ல செல்லும், எல்லாம் சரியாகிடும், நீ அழக்கூடாது என்று மகளை உச்சி முகர்ந்தாள். மா என்று ஸ்ரீ நிலாவை கட்டி கொள்ளவும், முதல்ல வாங்க சாப்பிடுவீங்க என்று அருகே இருந்த ஹோட்டலுக்கு அழைத்து சென்று பிள்ளைகளுக்கு பிடித்த உணவுகளை வாங்கி தன் கையாலேயே ஊட்டிவிடம் அவர்களும் நித்திலாவிற்கு போட்டி போட்டுக் கொண்டு ஊட்டினர். 1/2 மணி நேரம் கழிந்த நிலையில் கண்களில் வழிந்த நீரோடு உணவை முடித்து விட்ட நித்திலா பிள்ளைகளிடம் எப்படி விஷயத்தை ஆரம்பிப்பது என்ற யோசனையில் இருக்க, அம்மா வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போலாம் என்றான் மகன். இல்ல கண்ணா, அம்மா இப்ப வீட்டுக்கு வர முடியாது. ஏமா என்று ஏக்கத்தோடு பார்த்த மகனை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டவள், இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன் என்று சொல்ல அதை ஏற்பதற்கு இருவருமே தயாராக இல்லை. பாட்டி சொன்னது நிஜமா, உங்களுக்கு எங்க மேல பாசமே இல்லையா என்றான் அஸ்வந்த். அசு என்ன பேசுற, அம்மா நம்மளை எவ்வளவு லவ் பண்றாங்க உனக்கு தெரியாதா, கொஞ்சம் அமைதியாயிரு என்று ஸ்ரீஜா சொல்ல, முடியாது என்பதாக தலையசித்தவன் நித்திலாவின் மடியில் படுத்துக்கொண்டு, ஐ மிஸ் யூமா, நீங்க எத்தனை முறை ஸ்நாக்ஸ் லஞ்ச் வேஸ்ட் பண்ணக்கூடாது சொன்னீங்க, ஆனா நான் கேட்கவே இல்லை, அதான் இப்ப உங்களோட சாப்பாடு எனக்கு கிடைக்காத மாதிரி சாமி என்ன பனிஷ் பண்ணிட்டாருமா என்று தேம்பியவன் தாயின் கையில் தன் கையை வைத்து, நான் பிராமிஸ் பண்றேமா, இனி கண்டிப்பா அசு நீங்க என்ன சமைச்சு கொடுத்தாலும் வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுவேன், நான் எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிடுவேன், நீங்க கொடுக்கிற லஞ்ச் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவேன், பிளீஸ் வீட்டுக்கு வாங்கம்மா என்ற குழந்தை மீண்டும் தாயை கட்டிக்கொண்டு அழத் தொடங்கி விட்டான். கண்ணா அப்படி இல்லடா, அழாதீங்க என்றவளின் கண்களும் நீர் சுரந்தது. ஒரு வழியாக மகனை சமாதானப்படுத்தியவள் தன் நிலைப்பாட்டை அவர்களுக்கு புரியும் வகையில் எடுத்துச் சொல்ல ஸ்ரீஜா அதிர்ந்து போனாள். என்னம்மா இப்படி சொல்றீங்க, நீங்க இல்லாம எங்களால 2 days கூட இருக்க முடியல, காலையில எனக்கு நீங்க செஞ்சு கொடுக்கற கஞ்சி மட்டும் இல்ல, அசு பூசுவனை கேட்டதுக்கு எங்க இருக்கேனே தெரியல, கொடுக்கறத குடி அப்படின்னு பாட்டி திட்டாங்க, அப்பா கிட்ட உங்களை பத்தி கேட்டா அவரு நீங்க இனிமே வர மாட்டீங்க, எதுவா இருந்தாலும் பாட்டி கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டாங்கம்மா, ஆனா எந்த பாட்டி எங்களை கண்டுக்கல தெரியுமா, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் கண்ணா, அம்மா கண்டிப்பா வீட்டுக்கு திரும்ப வந்துருவேன். எப்பமா, எப்படிம்மா, இப்பயே வர மாட்டீங்க, முடியாது, நீங்க இப்பவே வீட்டுக்கு வாங்க, இல்ல நானும் வீட்டுக்கு போக மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன் என்றான் அஸ்வந்த். ஸ்ரீஜாவும் அதை ஆமோதித்தாள். ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்ட நித்திலா, செல்லம் நான் ஏன் வீட்டோட இருக்கேன், ஏன் அசு ஃப்ரெண்ட் அம்மா மாதிரி ஒர்க் பண்ணலன்னு நீங்க 2 பேரும் அடிக்கடி கேட்டுட்டு இருப்பீங்களே என்று பிள்ளைகளை பார்க்க, ஆமாமா அப்ப நீங்க ஒர்க் பண்ண போறீங்களா என்றால் ஸ்ரீஜா உற்சாக குரலில். ஆமா, நீங்க கேட்டுட்டு இருந்தது போலவே அம்மாவும் கூடிய சீக்கிரம் வேலைக்கு போக போறேன் என்று சொல்ல பிள்ளைகளின் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி. நிஜமாவா? ஆமா கண்ணா, ஆனா அதுக்காக ஒரு கோர்ஸ் படிக்க வேண்டியது இருக்கு, அந்த படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் உங்களோட தான் இருப்பேன் என்றாள். அப்ப நீங்க நம்ம வீட்டுல இருந்து படிங்களேம்மா, ஏன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க என்று மகன் பிடிவாதம் பிடிக்க, அசு சுந்தரி பாட்டி அருள் பாட்டி 2 பேருமே அம்மாவை எப்படி பேசினாங்க நீ பார்த்துட்டு தானே இருந்த. ஆமாங்கா, அருள் பாட்டி ரொம்ப பேடு,
அம்மா வீட்டுல இல்லைன்னு எப்படி திட்டினாங்க. ஆனா இவ்வளவு நாள் அம்மா நம்ம கூட தானே இருந்தாங்க. இப்பவும் அவங்க நம்மளோட இருந்தா பாட்டி திட்ட மாட்டாங்க தானேக்கா? ஒண்ணு அம்மா நம்மோட வரட்டும், இல்ல நாம அம்மாவோட போகலாம். இல்ல கண்ணா, உங்களை இப்படி கூட்டிட்டு போக முடியாத நிலைமை. ஆனா கண்டிப்பா அம்மா வந்துருவேன் என்று சொல்ல அஸ்வந்திடம் அழுகை. எதுக்கு பழற? நம்ம அம்மா ஒர்க் பண்ணலன்னு சொல்லி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணினதா நீ தானடா சொன்ன. இப்ப நம்ம அம்மா ஒர்க் பண்றதுக்கு தானே கோர்ஸ் படிக்க போறேன்னு சொல்றாங்க. உனக்கு புரியலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. ஆனா என்ன ஆனா? அப்ப உனக்கு அம்மா வேலைக்கு போக வேண்டாமா அஷு என்று ஸ்ரீ கேட்கவும் தான் ஓரளவு அடங்கியவன், அப்ப நான் உங்களை பார்க்க முடியாதம்மா. இல்ல கண்ணா, இப்ப ஆண்டி பாட்டுக்கு திரும்ப சீக்கிரட்டா உங்களை கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அதே மாதிரி அம்மாவை எப்ப பாக்கணும்னு தோணுதோ அப்ப நான் கண்டிப்பா உங்களை பார்க்க வருவேன் என்று சொல்ல அஸ்வந்தின் முகம் இன்னும் தெளிவாகவில்லை. நீங்க எங்கம்மா ஸ்டே பண்ணிருக்கீங்க என்ற மகளிடம் அவள் இருப்பை பற்றி சொல்லவும், அப்போ எங்களை பார்க்க மட்டும்தான் வருவீங்கன்னா எங்களை யாருமா பார்த்துப்பா? யார் சமைச்சு கொடுப்பா? யார் ஹோம்ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுப்பா என்றனர் இருவரும் ஒரு சேர. தங்கம், உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்பா லாஸ்ட் இயர் ஃபாரின் போய் இருந்தாரே. ஆமாமா, 5 months என்றான் அஸ்வந்த். வெரி குட், ஞாபகம் இருக்கா கண்ணா? எப்படிமா மறக்க முடியும்? அப்பா எவ்வளவு சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி இருந்தேனே. என்னோட ஃபேவரட் ட்ரெயின் டாய் கூட அப்பா வாங்கிட்டு வந்தது தானேம்மா? ஆமா கண்ணா, அப்போ அப்பா நிறைய நாள் நம்மோட இல்ல தானே. அப்ப நீங்க குட் பையா இருந்தீங்களா, இல்ல அழுது அடம் பிடிச்சு பேட் பையா இருந்தீங்களா? குட் பையா இருந்தேமா. அப்ப இப்ப ஏன் அழறீங்க? அப்ப நீங்க எங்க கூட இருந்தீங்க, அதனால நான் அழல. ஆனா இப்போ என்று மகன் நித்தியை கட்டி கொள்ளவும், இப்ப நான் இல்லைன்னா என்ன? எனக்கு பதிலா அப்பா உங்க கூட இருக்காரு தானே கண்ணா? அஷு, நான் சின்ன பாப்பா இருந்தப்போ அப்பா எத்தனை வாட்டி போயிருக்காரு. ஆனா அப்பெல்லாம் நான் ரொம்ப சமத்தா அம்மாக்கு எந்த டென்ஷன் கொடுக்காம தான் இருந்ததா அம்மா எனக்கு சொல்லி இருக்காங்க. ஆனா நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? அதுதானே என் செல்லத்துக்கு என்ன அழுக என்று நித்திலாவும் கேட்க, ஆனா அப்பா ரொம்ப கோவப்படுறாரு. நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க. நீங்க என்னோட செல்ல அம்மா. நான் ஏதாவது சேட்டை பண்ணினா கூட பொறுமையா சொல்வீங்க. ஆனா அப்பா ஏதாவது கொஸ்டின் பண்ணினாலே உடனே திட்டுறாருமா. பாட்டி எல்லாம் அதுக்கு மேல, அவங்கள எது கேட்டாலும் போய் உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. அமைதியா இருக்க முடியாதுன்னு திட்டுறாங்கம்மா. டேய், அம்மா சொல்ற மாதிரி அப்பா ஃபாரின் போயிருந்த போது நம்ம 3 பேர் மட்டும் எவ்வளவு ஃபன் பண்ணினோம். அந்த மாதிரி இப்போ நீயும் நானும் அப்பா என்று முடிக்க விடாமல் நாம மட்டும் இல்ல, கூட அந்த அரகன் பாட்டி இருக்கிறப்போ இப்படி ஃபன் இருக்கும் சொல்லு என்று அக்காவை கேட்டான். அதுதான் உன் கூட நான் இருக்கேனே. அஷு, உனக்கு பாட்டி செய்யறது பிடிக்கலனா நான் உனக்கு மேகி ஆம்லெட் மாத்தி மாத்தி செஞ்சு கொடுக்கிறேன் என்றிடம். என்ன சொல்ற ஸ்ரீ என்று நித்திலாவிடம் அதிர்வு. ஆமாமா, அவங்க அன்னைக்கு செஞ்ச சாப்பாடு சுத்தமா பிடிக்காம அவன் சாப்பிடவே இல்லை. நீங்க இல்லாம எங்களுக்கு சரியா தூக்கமும் இல்லை என்று அன்றைய தினத்தை விளக்கவும், தான் இருந்த பிள்ளைகள் உணவிற்காக படும்பாட்டை கேட்டு நித்திலாவின் மனம் கேட்பாரற்ற குழந்தையாக கதறியது. நெஞ்சம் வெதும்ப மௌன கண்ணீரோடு அமர்ந்திருந்த நித்திலாவின் கையை பிடித்துக் கொண்டு அவள் தோல் சாய்ந்தவரை பேசிய ஸ்ரீஜா ஓரளவு அன்னையின் மனதை கண்டு கொண்டு விட்டாள். வீட்டில் நடந்த பிரச்சனை குழந்தையான அஸ்வத்திற்கு புரியாவிட்டாலும் ஓரளவு வளர்ந்த குழந்தையான ஸ்ரீஜாவிற்கு தாய் மீது சுமத்தப்பட்ட பழியும் அதனால் அவள் கொண்ட முடிவும் என்று நிலவரம் ஓரளவு பிடிபட்டது. அதே நேரம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றும் நித்திலாவை அறிந்த ஸ்ரீஜாவிற்கு அதற்கு மேல் அவளை கட்டாயப்படுத்த முடியவில்லை. இனி தாய் இல்லாமல் இருவரும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பக்குவத்திற்கு தன்னை தயார்படுத்தும் முயற்சியில் ஈடுபட தொடங்கிவிட்டாள். ஆம், அவ்வப்போது கோர்த்திருந்த அன்னையின் விரல்களை வருடுவதும் இறுக்கி பிடிப்பதும் தோளில் முகம் புதைத்து அன்னையின் வாசத்தை சேமிப்பதும் என்று சத்தமில்லாமல் தன் ஆதரவை அவளுக்கு தெரிவித்திருந்தாள். நித்திலாவிற்குமே குழந்தைகள் உணவிற்காக அல்லாடுவது உயிரையே அறுத்தது. கண்ணீரோடு பிள்ளைகளை பார்த்திருக்க அங்கே வந்து விட்டனர் ஸ்வேதாவும் அவள் அன்னையும். மனதை கல்லாக்கி கொண்டு குழந்தைகளை அனுப்பிவிட்டு அப்படியே மேஜையில் இரு கரங்களையும் கோர்த்து முகத்தை அழுத்திக் கொள்ள சத்தமின்றி கண்ணீர் வெளியேறியது. ஒரு வழியாக இரவு போல ஹாஸ்டலுக்கு திரும்பிய நித்திலா மனம் நிலை கொள்ளாமல் தவித்தது. மேலும் 2 வாரங்கள் கழிந்த நிலையில், சாரி சார், எப்படி மிஸ் பண்ணினேனே தெரியல, நாளைக்குள்ள கரெக்ட் பண்ணி கொடுக்கிறேன் என்றான் ரகுவரன். என்ன பேசுற ரகு? நாளைக்கு நம்ம சப்மிட் பண்ண உனக்கு தெரியாதா? எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட். எடுக்கும் போது டெட் சொன்னேன் தானே. ஆனா இது எடுத்தப்ப இருந்த ஜோஷ் உங்ககிட்ட இப்ப இருக்கிற மாதிரி தெரியல. அப்படிலாம் இல்ல சார்,
வாயில சொல்லக்கூடாது, செயலை காட்டணும். அப்படி காட்டி இருந்தா இவ்வளவு எரஸ் குளறுபடி கரெக்ஷன் வந்திருக்குமா? டீமை வழி நடத்துற நீங்களே இப்படி இருந்தா டீம் எப்படி உருப்படும்? நாளை வரை நமக்கு நேரம்லாம் இல்ல, மேக் இட் ஃபாஸ்ட். இன்னைக்கு நைட்டுக்குள்ள எனக்கு முடிச்சிருக்கணும் என்றார் கராராக. சரி சார் என்றவன் தன் இருப்பிடத்தில் அமர்ந்து நாற்காலியில் தலை சாய்த்து கண்களை மூடிக்கொள்ள மனதில் மனைவியின் முகம். 2 வாரங்களாக நித்திலாவின் பிரிவில் குழந்தைகளை விட அதிகமாக தவித்துக் கொண்டிருப்பது ரகுவரன் தான். முதல் சில நாட்கள் வீம்போடு திரிந்தவன் மீது குழந்தைகள் மற்றும் வீட்டு பொறுப்பு சுமத்தப்படும் எதையும் கையாள முடியாமல் வெகுவாக திண்டாடி போனான். பின்னே நித்திலா இருந்தவரை வீட்டு பொறுப்பு மொத்தமும் அவள் பார்த்துக் கொள்வதில் அவன் நிம்மதியாக வேலையில் கவனம் செலுத்தி இருந்தான். வீட்டை சுத்தபத்தமாக வைத்துக் கொள்பவள் இருந்த வரையில் வீட்டை வைத்த பொருள் வைத்த இடத்தில் இருக்கும். வெகு நேரத்தியாக வீட்டை பராமரிப்பாள் நித்திலா. ஆனா கடந்த சில நாட்களாக சாப்பிட்ட தட்டு முதல் அழுக்கு துணி வரை அனைத்தும் வரைமுறை இல்லாமல் வீணகம் இருப்பதை கண்டவனுக்கு எரிச்சலும் கோபமும் அதிகரிக்கவே செய்தது. ரகுவின் வேலை காரணமாக பல்வேறு டென்ஷனோடு அலுவலகத்தில் இருந்து கிளம்பினாலும் வீடு வந்து சேர்ந்ததும் அவன் மனம் அப்படி ஒரு அமைதி கொண்டுவிடும். அதுவும் மலர்ந்த முகத்தோடு அவனை வரவேற்பதில் தொடங்கி இரவு உணவை முடித்து படுக்கும் வரையிலுமே மனைவியாக அவனுக்கு எதிலும் சிறு குறை வைத்ததில்லை. அவன் களைப்பை போக்கி அவன் அடுத்த நாள் உற்சாகமாக வேலை செய்வதற்கான அருமருந்து நித்திலா மட்டுமே. முக்கியமாக அவன் அலுவலக நட்புகளின் மனைவியார் போல நித்திலா ரகுவன் வேலை ஏவுவதோ தேவையற்ற சண்டை பிடித்து கண்ணீர் சிந்தி என்று அவனை டென்ஷனாக்கும் வகையில் நித்திலா நடந்து கொண்டதும் இல்லை. அப்படி ஒரு அனுசரணையான குணம் கொண்டவள். அதில் மனைவி குறித்த கர்வம் ரகுவரனுக்குண்டு. அனைத்திற்கும் மேலாக காலை அலுவலகம் வருமுன் குழந்தைகளை குளிப்பாட்டி தயார் செய்ய, உணவு ஊட்டிவிட என்று மற்ற நண்பர்கள் போல் அவனுக்கு எந்த கட்டாயமும் அவன் மனைவி கொடுத்ததில்லை. ஏனோ அத்தனையும் எளிதாக கிடைத்துவிட்ட காரணத்தினாலேயே அவனுக்கு நித்திலாவின் அருமை தெரியாமல் போய்விடும். அவளை தன் சரிபாதையாக நடத்துவதற்கு பதிலாக தனக்கு வாய்த்த அடிமை என்ற ரீதியிலே நடத்தி கொண்டிருந்தான். விசேஷ நாட்களில் அலுவலக கொண்டாட்டங்களில் நித்திலாவின் நண்பருக்கும் சேர்த்து சமைத்து கொடுக்க சொல்லி கட்டளையிட்டு வாங்கி செல்வானே தவிர்த்து ஒரு பூண்டு கூட உறுத்தி கொடுத்தது கிடையாது. சொல்ல போனால் திருமணத்திற்கு முன் அவன் இங்கே இருப்பது அடிப்படை செயல் செய்து சாப்பிட்டவன் தான். ஆனால் முதல் இரவில் நித்திலா தன் காதலை விவரித்த விதமே என்ன நடந்தாலும் இவள் என்னை விட்டு பிரிய மாட்டாள் என்ற அலட்சியத்தை தோற்றுவிக்க, அதன் பின் கடந்த 12 வருடங்களாக ரகுவரனுக்கு ராஜ வாழ்க்கைதான். திடீரென்று மனைவி பிரிந்து செல்வாள் என்பதை எதிர்பாராதவன் அதிர்வில் இருந்து ஓரளவு மீண்டிருக்க அவள் இரவு பஸ்ஸில் நாளை கடத்தியது அவனுக்கு அடுத்த அதிர்ச்சி.